எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக எல்லோரும் தீபாவளி கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் சூப்பராக கொண்டாடியாச்சு. இது வந்து நான் துபாயிலேருந்து சென்னைக்கு வந்தப்போ கீழே இது லேண்ட் ஆகிறப்ப எடுத்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சென்னை நகரமே அப்படி லைட் வெள்ளத்தில் இருந்தது. நான் வந்து ஃப்ளைட்லேருந்தே இந்த தடவை தான் நான் வந்து ஃப்ளைட்லேருந்தே நான் வந்து ஃபோனில் எடுத்தேன். ஏன்னா நல்லா பிரிஸ்காக இருந்ததுனால தான் எடுக்க முடிஞ்சு தூங்கிக்கிட்டே இருப்போம். மெட்ராஸில் வந்து எங்களுக்கு வந்து 10:30க்கு வந்தாச்சு. காலையில் 6:10க்கு தான் ஃப்ளைட்டு. அட்வான்ஸாக புக் பண்ணதுனால என் டாக்டருக்கு வந்து லேட் ஃப்ளைட் இல்லை இருக்குன்னு தெரியாமல் புக் பண்ணிட்டாப்ல. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே லான்ச்சுன்னு ஒரு இடம். அது வந்து கார்டு, அதுக்காக ஸ்பெஷல் கார்டு வாங்கணும். நாங்கள் ஐஓபி கார்டு தான் வச்சுருந்தோம். ஐஓபி கார்டுலேயே இருந்தது சகல விதமான உணவுகள் அத்தனையும் சுட சுட பொங்கல்லேருந்து இட்லி பூரி வடைன்னு சொல்லிட்டு நான் இது வந்து லான்ச்சில் எடுத்த ஃபோட்டோ வந்து 3 o'clock காலையில் எடுத்தேன். நாங்கள் வந்து சாப்பிட வேண்டாம்னு நினச்சோம். ஆனால் பார்த்த உடனே 3 o'clockனா என்ன 4 o'clockனா என்ன, நமக்கு வேணுங்கிறது சாப்பாடு தான் சொல்லிட்டு உட்காந்து அவ்வளோ சாப்பாடு சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒன்றே இதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடவே இல்லைன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ இது இருந்தது. நாங்கள் எத்தையுமே விட்டு வைக்கல. நான் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது. அதாவது மிளகாப்பொடி இட்லி, அந்த ஃபாரின் நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ், சைனீஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்தது. நாங்கள் அந்த நான்வெஜ் செக்ஷன் பக்கத்தில் போகாமே இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து நான் பார்த்து இது மாதிரி சுட்ட சுட்ட சாம்பார் அப்படியே கொதிச்சுது. அப்படியே சாம்பார் அப்படியே சுட சுட இட்லி. நானே நைட்டு 3 o'clock இவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது வந்து கார்டு கொடுத்தா நமக்கு அதில் ஒரே வெடி சத்தம் வெடி போட்டு முளக்குறாங்க. நல்லா சாப்பிட்டாச்சு. இதான் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து நல்லா ஃபில்டர் காஃபி எங்களுக்கு 6:10க்கு தான் கீழே தான் கரெக்டாக கேட்டு. அதனால் நாங்கள் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஃபில்டர் காஃபியை குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். நல்லா சுகமாக இருந்தது. ஏசி வேறு. எல்லா ஐடி பசங்களும் நல்லா வேலை பார்க்குறாங்க. உட்காந்து வேலை பார்க்குறதுக்கும் நிறைய இடம் போட்டிருக்காங்க. பக்கத்தில் லைட்டு வேறு போட்டிருக்காங்க. எல்லாம் கம்ப்யூட்டரை வச்சுட்டு பிள்ளைங்கள்லாம் நல்லா எல்லாமே இதை அவைல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தான் இது புதுசாக இருக்குது. நாங்கள் இது எங்களுக்கு 10th ட்ரிப், இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. ஆனால் கூட நாங்கள் வந்து லான்ச் யூஸ் பண்ணுறது இதுதான் செகண்ட் டைம். நான் தான் என் ஹஸ்பண்டை சொல்லி வாங்குங்க, எப்படி அந்த கார்டு வாங்கணும், எல்லோரும் அவைல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்க சொன்னேன். பட் ரொம்ப இந்த தடவை எங்களுக்கு அது யூஸாக இருந்தது. ஒரு தடவை இப்போ நாங்கள் சென்னையிலேருந்து போகிறப்ப யூஸ் பண்ணோம். ஆனால் அதுவும் சாப்பிட முடியல. ஏன்னா ட்ரெயின் இங்கேருந்து நம்ம ஃப்ளைட்டில் போகணுமே, ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயந்து சாப்பிட்டோம். இந்த தடவை மதுரைக்கு தானே வரப்போகிறோம், நல்லா சாப்பிட்டுப்போம். என்ன பண்ணாலும் வயிறு டிஸ்டர்ப் ஆனாலும் மதுரையில் போய் பார்த்துப்போங்கிற இது நம்பிக்கையில் நல்லாவே சாப்பிட்டோம். இந்த பாருங்கள் இப்படி தான் சேர் போட்டிருக்காங்க. படுத்துக்கிறதுக்கு கவுச்சு, ஸ்பா இருக்குது, ஜிம் இருக்குது, உள்ளுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நாங்கள் எதுவுமே அவைல் பண்ணலை. நான் உட்காந்து சாப்பிட மட்டும்தான் செஞ்சுட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 hours. நாங்கள் 2 மணிக்கே கவுண்டர் இந்த ஓப்பன் பண்ணிட்டாங்க. 2 மணிக்கு நாங்கள் செக்இன் பண்ணிட்டு உள்ளே வந்தால் தான் இது பண்ண முடியும். நாங்கள் வழக்கம் போல் நான் ஊருக்கு வந்து நல்லபடியாக வந்து சேர்ந்ததுக்காக கற்பனை சாமிக்கு தேங்க் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயே தீபாவளி செலிப்ரேஷனையும் சூப்பராக முடிச்சிட்டோம். எங்களுடைய ப்ரீ தீபாவளி செலிப்ரேஷன் அட் யூஎஸில் வந்து நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்கள்.